ரீசெண்டா கேரளால இருக்க என் அண்ணா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ சப்பாத்தி கூட இந்த ஒரு ரெசிபி ரெடி பண்ணி கொடுத்திருந்தாரு. பேச்சுலருக்கு நம்ம என்ன கத்து கொடுக்கறது, அவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்கலாம். பனீர் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. 4 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இந்த மாதிரி இடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபியை ரொம்ப டேஸ்டா மாத்துறது யோகர்ட் தான். நான் இன்னைக்கு கிரம்பரியோட நேச்சுரல் யோகர்ட் தான் எடுத்துக்கிட்டேன், பிளைன் யோகர்ட். என் அண்ணாவோட ஃபேவரட் பிராண்ட் இப்போ என்னோட ஃபேவரட்டும் ஆயிடுச்சு. 2 குழிக்கரண்டி அளவு யோகர்ட் எடுத்துக்கலாம். இது கூட சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், ஒரு பிஞ்ச் சின்னமன் பவுடர், கொஞ்சமா கொரியாண்டர் பவுடர், பெப்பர் பவுடர் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோ. இனி கடாயில தாராளமா ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடலை மாவு கூடவே இடிச்சு வச்ச பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ண ஆனியன் சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, இது உள்ள சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு தக்காளி ஃபைனா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து சுண்டி வந்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவு தண்ணி சேர்த்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சோம்னா ஒரு 5 மினிட்ஸ்லயே ஆயில் இந்த மாதிரி செப்பரேட் ஆகி வந்துடும். துருவி வச்ச பன்னீர் சேர்த்து ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிக்கோங்க. நல்லா சுண்டி இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சமா கசூரி மேத்தி அதே போல பட்டர் ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்க. பாய்.